வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கின்ற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தோருமாயிருக்கின்ற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே கீர்த்தனையில் 360 புத்தெழுச்சி பாடல் 363வது பாடல், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நமது காணிக்கும் கடவுளுக்கு என்று நாம் படைப்போம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே கலங்கிய தீர் என்னை கண்டே பதறி பார்த்து கலங்கிய நீர் என்னை கண்டே பதறி நீர் என்னை பார்த்து கல்வாரி அன்னை வந்தே பாவம் தீர நடந்தே கல்வாரி அன்னை வந்தே பாவம் தீர அழுதே பாதை தெரியாத பாட்டை போல அழைங்க நோழகிலே எங்காய பார்த்திடு எங்கீ உங்காய் ஆறிடும் எங்கே எங்காய் பார்த்திடு எங்கீ உங்காய் ஆறிடும் எங்கே நம்பிக்கையோடு நீ வந்தாய் துணையாக இருப்பேன் என்று நம்பிக்கையோடு நீ வந்தாய் துணையாக இருப்பேன் என்று பாதை தெரியாத ஆட்டை போல அழைந்து நுழைகிறேன் ஓடிடை ஒரு கிட வேண்டும் உள்ளொளி பெருகிட வேண்டும் ஓடிடை ஒரு கிட வேண்டும் உள்ளொளி பெருகிட வேண்டும் உம்மாரியை தர
வேண்டும், என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும், உம்மாவியை தர வேண்டும், நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும், பாதை தெரியாத அன்னைக்கு தொழகிடே, நல்ல நேசராதவன் என்னை மீட்டினே, நல்ல நேசராதவன் என்னை மீட்டினே. நாம் அமருவோம். திருச்சபைக்கான அறிவிப்புகள். வருகிற வெள்ளி 3ஆம் வெள்ளி ஆராதனை 6-7 மணிக்கு நடைபெறும். குறித்த நேரத்தில் ஆயத்தத்தோடு வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். வருகிற ஞாயிறு 8ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு ஆராதனை தொடங்கி நடைபெறும். அதிலும் சபையார் குறித்த நேரத்தில் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஆலயம் முடிந்த பிறகு நம்முடைய திருச்சபை அங்கத்தினராயிருந்து ஆண்டவருடைய பரம அழைப்புக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிற வில்சன் அவர்களுக்கு இல்லத்திலே தோத்திர ஜெப கூட்டம் நடைபெறும் என்பதை சபையாருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தவக்காலை எழுப்புதல் கூட்டம் என்று சோழமூர் திருச்சபையார் இதை நம்முடைய ஆயர் தலைமையில் ஊழியர்களோடு சேர்ந்து இதை நடத்துகிறார்கள். மார்ச் மாதம் 10, 11 செவ்வாய் புதன் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். தூய பேதுரு ஆலய வளாகம் சோழமூரில் நடைபெறுகிறது. இதற்காக ஜெபித்து விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே அறிவித்த வண்ணமாய் இந்த வாரம் நம்முடைய குருசேகர குழு உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான 3வது அறிவிப்பு இன்று அறிவிக்கப்படுகிறது. லத்தேரியில பொது உறுப்பினர் ஒருவர், வாலிபர் ஒருவர், 2 உறுப்பினர்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறது. 2 பேர்கள் மட்டுமே விண்ணப்பங்கள் கொடுத்திருப்பதால் அவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் புனித வெள்ளியன்று செய்தி சொல்லுகிற அவர்களுக்கான பயிற்சி பட்டறை நம்முடைய ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காக ஜெபித்து செய்தி சொல்லுகிற பிள்ளைகள் வந்து அதில் கலந்து கொண்டு பயன்பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை லெந்து கால உபவாச கூட்டம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காகவும் ஜெபிக்கவும் விருப்பமுள்ளவர்கள் கொடுக்கவும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று எலெக்ஷன் முடிந்தவுடனே அந்த கடிதத்தை தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஊழியர் மூலமாக போதகருக்கு தெரிவிக்க சொல்லும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண விவாக அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் லத்தேரி குருசேகரம் லத்தேரி திருச்சபையை சேர்ந்த திரு டி குட்டி, திருமதி கே மல்லிகா இவர்களின் மூத்த குமாரத்தி செல்வி கே நிவேதிதாவுக்கும், வேலூர் மாவட்டம் கழனிப்பாக்கம் எபிரோன் ஜெப வீடு சபையை சேர்ந்த திரு கா பாபு, திருமதி நா சசிகலா இவர்களின் குமாரன் செல்வன் பி அமர்நாத்துக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயித்திருப்பதால் இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடாதபடி நியாயமான தடை யாருக்காவது தெரியுமானால் அதை குருசேகர போதகருக்கு எழுத்து மூலமாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோம். எல்லாரும் அப்படி வரமா இல்லைங்க, டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்துன்னு அனுப்பலாம்.
ஆ இப்போ வந்துட்டாங்களா? இவங்களை தனியாக குரூப்பாக ஜெபம் பண்ணுறாங்க கை வச்சு வரிசையா. இவங்க டென்த்து வந்தாங்களா? 10ஆம் வகுப்பு ஒன்னா வந்துட்டீங்களா? கல்லூரி படிச்சுங்கிறவங்க அந்த அவங்க அக்காவுக்கு கல்லூரி பிள்ளைகள் கொடுத்துருவோம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. காலேஜ் பிஎஸ்சி டிப்ளமா அடுத்தது. பசங்க வந்து வாங்கணும். சரி பாருங்க. வருத்தம் வாங்கினவங்கலாம் இங்கே நில்லுங்க, போட்டோ எடுக்கணும். யார் வாங்கினாங்கன்னு தெரியணும். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய எங்கள் அன்பு கடவுளே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இது ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறார்கள். படிக்கின்ற வாழ்விலே இந்த கல்வியை கடவுள் அவர்களுக்கு கொடுத்து அதன் வழியாக அவருடைய வாழ்வை உயர்த்தி இந்த தேர்வை வெற்றிகரமாக எழுதி அவர்கள் வெற்றி பெற நாங்கள் செபிக்கின்றோம். வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது கல்வி சுவாமி. பெற்றவர்கள் அந்த கல்வியை பிள்ளைகளுக்கு மிக சரியான முறையில கொடுப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கிறார்கள், எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கிறார்கள். அதை பிள்ளைகள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், கல்லூரியிலே படித்து தேர்வு எழுதுகிற மாணவர்கள், அனைத்து மாணவர்களும் இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையின் மக்களை திருச்சபையாக நாங்கள் ஊக்குவிக்கிறோம். இந்த எழுதுகோள் வழியாக அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வருவது, உங்களை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள், உங்கள் வாழ்வை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை இந்த தேர்வில இருக்கிறது என்பதை திருச்சபையாக நாங்கள் அவருக்கு சொல்லுகிறோம் சுவாமி. அதை உணர்ந்த மக்களாய் மிக சரியாக உழைத்து குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பது போல இவர்கள் ஆயத்தப்பட ஜெயம் கடவுள் நீரவர்களுக்கு கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காத்துக்கொடு இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, இந்த நாளிலும் கூட தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு திருச்சபையாக இந்த எழுதுகோளை கொடுத்து அவர்கள் உற்சாகப்படுத்துகிற இந்த நிகழ்வு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆனால் பிள்ளைகள் முழுவதுமாக வந்திருந்தால் அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அவர்களே நேராக வந்து ஜெபத்திலே கலந்து கொண்டு எழுதுகோளை பெற்றுக் கொடுத்தால் நன்மையாக இருக்கும். இருந்த போதிலும் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கும்படி நான் உபதேசத்திலும் பொறுப்பாளரிடத்திலும் சொல்லியிருக்கிறேன். அதனால நீங்க முடிந்ததும் அவங்க கிட்ட நீங்க மீட் பண்ணும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எந்த பிள்ளைகள் தேர்வு எழுதுகிறார்களோ ஒரு பெற்றோர் அவர்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அந்த எழுதுகோள்கள் கிடைக்கும் என்று சொல்லி நான் சொல்லிக் கொள்கிறேன். மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய ஹாஸ்டல் போர்டுக்காக ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இந்த வழிபாட்டிலே நாம் ஜெபித்து வருகிறோம். நம்முடைய ஹாஸ்டல் போர்டில் இருக்கிறதான மாணவ பிள்ளைகளுக்கு நம்முடைய குருசேகரத்திலிருந்து மாதம் 5000 ரூபாய் அவர்களுடைய உணவுக்கென்று நாம் கொடுத்து வருகிறோம். அந்த ஊழியத்தை தாங்குகிற நம்முடைய திருச்சபை மக்களை வாழ்த்துகிறேன். அவர்களுடைய உதாரத்துவமான இந்த கொடுத்தலின் ஊழியம்தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கல்வியை கொடுக்க உதவி செய்கிறது. அதனால இது கொடுக்கின்ற நம்முடைய திருச்சபையின் அந்த நன்கொடையாளர்களுக்காக, அதை பெறுகிற
மாணவ செல்வங்களுக்காக யாராவது ஒருவர் முன்பாக வந்து ஒரு சிறப்பான ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு பெரிய சிலாக்கியம். சின்ன கிராமம், ஒரு சின்ன பாஸ்டேட்டு. ஆனா நாம் தவறாமல் அந்த ஊழியத்தை தாங்கி வருகிறோம். இது ஒரு பெரிய ஊழியம். அதை கடவுள் நமக்கு அந்த பாரத்தை கொடுத்து திருச்சபையாக நாம் தாங்குவதற்கு, குருசேகரமாக தாங்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். ஆகவே யாராவது ஒருவர் முன்பாக வந்து இந்த விடுதி வாரியத்திற்காக, விடுதியில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்காக, அவர்களுக்காக நம்முடைய குருசேகரத்திலிருந்து கொடுக்கின்ற நன்கொடையாளர்களுக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம். நேற்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் திரியேக தகப்பனே, கொடுத்த அந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேலையில கூட தகப்பனே, ஹாஸ்டல் படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளாக எண்ணி தகப்பனே உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக உற்சாகமாய் கொடுக்கிற ஒவ்வொரு இடத்துல தேவன் பிரியமாய் இருந்து அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதுல ஆண்டவரே அப்பா நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படியாய் தகப்பனே, இன்னும் யார் யார் உள்ளத்துல நீர் ஏவி தகப்பனே ஆண்டவரே ஹாஸ்டல்ல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தாங்கும்படியான இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாக இந்த வேலை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திக்க கிருபை செய்யுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக உதவிகள் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க கிருபை செய்யுங்க அப்பா. கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் காணிக்கைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபேலின் காணிக்கையை ஆசீர்வதித்தது போல தகப்பனே ஆண்டவரே கொடுக்கிற ஒவ்வொருடைய காணிக்கைகள் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்காக தாங்குகிற ஒவ்வொரு கரங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தகப்பனே குடும்பத்தை வர்ஷிக்கும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக, இன்னும் உதாரணத்துவமாய் அநேகர் கொடுக்கும்படியாக இந்த வேலை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எந்த விதத்தில் ஆண்டவரே எங்கள் சுயங்களோ பெருமைகளோ ஆண்டவரே அப்பா வெளிவராதபடி தகப்பனே அப்பா உங்களுடைய நாமம் மட்டுமே அந்த இடத்துல மகிமைப்படும்படியாக இந்த வேலையில ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் கொடுக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா இருதயத்தில நியமித்ததோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஆத்துமாக்கள் எழுப்பத்தக்கதாக ஆண்டவரை கொடுக்கத்தக்கதாக இருதயத்தை ஆண்டவரை அப்பா நீர் திறந்து கொடுக்கும்படியாக இந்த வேலை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அதை பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களை நடத்துகிற ஆண்டவரை வாடன்மார்களை நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருவிருந்து எடுக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் ஜெப நிலையிலே இருக்கும்படி உடைய அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சேஷக மத்தியில் பிரசன்னமாக இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பெட்கையில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவிடும் சதாக்களும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமென். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து இந்த ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாம் ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போத்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்ற நினைப்பட்டு ஞாபகத்தை நிமிர்த்து தாம் திரும்புவரோடும் நாங்கள் அதை அனுசரித்து விடும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர்தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார்.
அப்படி ஒரு போஜனம் பண்ணிட்டு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதுல பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உலகம் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது திருசரத்து ரத்தம், இந்த பானம் பண்ணப்படுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, இந்த மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் நினைவு கூர்ந்து, அடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருவனும் அவரை நினைவு கூர்ந்ததை செய்கிறோம். அவரை நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரித்திர ஐக்கியமாய், நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்து ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டிணைக்கப்பட்டவர்களா விசுவாசத்தில் ஒருமைப்படும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவிடும் ஐக்கியமா இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாக உமக்கு அவர் மூலமாய் சகல கடமகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகர் கிறிஸ்து கர்மத்தின்படி அவரிடம் கருளப்பட்ட தைரியத்தோடு நாம் சேர்ந்து சொல்வோம். பரமண்டல இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, விசித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்வர்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் கடந்து இரக்கத்தின் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரேனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய மேசன் கீழ்விழும் துணுக்கங்களை பொறுக்கிக் கொண்டு நாங்கள் பார்த்திருந்த, ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணம் உடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தர்மியான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் உலகறியா சரித்தாலும் ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பான பண்ண எங்களுக்கு கிருபை செய்தரலாம். ஆமென். நாம் பெற்கிறப்பம் கிறிஸ்துடைய சரித்திர ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை எங்களுக்கு தாரும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மோடு மூடிய தோறும் ஓடும் இன்று சதா நாட்டு நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. ஆயத்தமுள்ள ஒரு பந்தியில் வந்து சேர அன்பாய் அழைத்து நில்லாதேவா வா பாவி, மலைத்து நில்லாதேவா